நான்லாம் ஒரு காலத்துல டானுடா அப்படிங்கிற மாதிரி எப்படி தௌலத்தா இருந்த தீதிய இன்னைக்கு சின்ன சின்ன பசங்கள்லாம் வெள்ளை புடவையை கட்டிக்கிட்டு இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டு அவங்களை கலாச்சிக்கிட்டு இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். இன்னொரு பக்கம் தீதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கள நிலவரம் எதுவுமே புரியாம இங்க எப்படி திமுக நாங்க தான் அப்படின்னு 200க்கும் மேல அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்காங்களோ, அது போல தீதி வந்து இந்த முறையும் நான் தான் ஆட்சிக்கு வருவேன், அது மட்டும் கிடையாது, இதை முடிச்சோன்னா அடுத்து நேரா நான் டெல்லிக்கு தான் போவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆமா தீதி, நீங்க டெல்லிக்கு தான் போகணும். ஏன்னா திகார் ஜெயிலு டெல்லியில தான் இருக்கு. நிச்சயமா அடுத்த முறை பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்னென்னலாம் ரவுடிசம் பண்ணீங்க, என்னென்னலாம் ஊழல் பண்ணீங்க, எத்தனை கொலைகள் பண்ணீங்க, எவ்வளவு பேர் அராஜகம் பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் வெளியே வரதான் போகுது. நிச்சயமா நீங்க டெல்லிக்கு திகார் ஜெயிலுக்கு போக தான் போறீங்க. அதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. நிச்சயமா ஜனநாயகத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னா இதுதான். எல்லா காலமும் மக்களை நீங்க வந்து ஏமாத்திக்கிட்டே இருக்க முடியாது. எவ்வளவுதான் மிரட்டி வைப்பீங்க, எவ்வளவுதான் அராஜகம் அடக்குமுறைகள் எல்லாம் பண்ணாலும் நிச்சயம் தர்மம் இறுதியில் வெல்லும் அப்படின்றத மேற்கு வங்க தேர்தல் முடிவுகள், கருத்து கணிப்பு முடிவுகள் நமக்கு தெரிவிச்சிருக்கிறது. இன்னும் மே 4 அன்னைக்கு இந்த எண்ணிக்கைகள் இன்னுமே கூடும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. பார்ப்போம். மே 4 அன்னைக்கு இறுதியான உறுதியான முடிவுகளோட சந்திக்கிறவங்க.